இப்போ எல்லாரும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஐஎஸ்பியில் ஆடலை, இது ஆடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆடாததுக்கு மேஜரான ரீசன் அப்படின்னா, இப்போ கேரளாக்காரங்க எடுத்துட்டீங்க, இல்லை பெங்களூர்காரங்க எடுத்துட்டீங்க, இல்லை வேற ஆந்திராக்காரங்க, வேற அதர் ஸ்டேட்ஸ்காரங்க, மும்பைக்காரங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி 2 டிகிரி படிச்சிடுறாங்க. மெயின் காமனா படிச்சுட்டு அதுக்கு தகுந்த வேலையும் பாத்துக்கிறானுங்க. நைட்ல ப்ராக்டிஸ் பண்றானுங்க, காலையில நேரத்துல ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் போறானுங்க. அந்த மாதிரி பண்றானுங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, விளையாட போயிட்டு நம்ம ஆளுங்களுக்கு அங்க செலவுங்கிறது அதிகம். ஒரு நாளைக்கு லிவிங் காஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி ஆகும். மாசம் 9000 10,000 அந்த மாதிரி ஆகும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா கிடைக்குது. காடு தோட்டம் வச்சிருக்காங்க, ஈஸியா எல்லாமே கிடைக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஊர்ல லிவிங் காஸ்ட் ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா சென்னை அந்த மாதிரி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டிஸ்ல, மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும்தான் லிவிங் காஸ்ட் அதிகம். மீதி எல்லா சிட்டிஸ்லயும் லிவிங் காஸ்ட் கம்மி. ஒரு நாளைக்கு 50 ரூபா இருந்தாலும் அருமையா சாப்பிடலாம். அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு விளையாட போறோம்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, 2000 ரூபாய் கிடைக்குது, இல்ல ஒரு 5000 கிடைக்குது, ஒரு மேட்ச் வச்சு 10,000 கிடைக்குது அப்படின்னா அது என்ன பண்றாங்கன்னா, அதை வச்சு இவங்க அதை 1 மாசம் 2 மாசத்துக்கு ஓட்டிக்கிறாங்க. அடுத்த ஒரு மேட்சுக்கு போற வரைக்கும் வேற எந்த வருமானத்தையும் தேடுறதில்ல. அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சோன்னா, ஒரு பிளேயர் அங்கீகாரம் கிடைச்ச உடனே ஸ்பான்சர் கிட்டயோ இல்ல வேற கூட விளையாடுற பிளேயர்ஸ் கிட்டயோ அந்த மாதிரி கொஞ்சம் வேற யாராச்சும் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன பண்ணிடுறாங்கன்னா அமௌண்ட் வாங்கி கடன் ஆயிருது. 500 கொடு 1000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த படிக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றேன்னா, பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கேரளா பிளேயர்ஸா இருக்கட்டும், கர்நாடகா பிளேயர்ஸா இருக்கட்டும், அவங்க ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்களாட்டெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஆளே நான் பார்த்ததில்ல. நம்ம ஆளுங்க குடிச்சா குடங்குடமா குடிக்கணுங்கிறாங்க. குடிச்சிட்டே இருக்கணும். மேட்ச் தோத்தா குடிக்கணும், ஜெயிச்சாலும் குடிக்கணும். விளையாட போனா காலையில விளையாட போயிட்டு சாயந்தரம் வந்தோன்னா குடிக்கணும். ஏன் குடிக்கிறாங்க, எது குடிக்கிறாங்க? இப்ப அவங்க குடிக்கிறதுனால டிப்ரெஷன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது கான்செப்ட். குடிக்கிறோம் அப்படிங்கறதுனால செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் போகும். இப்போ ஒரு ஓவருக்கு 6 ரன் அடிக்கணும் அப்படின்னா, அந்த பையன் ஒரு 18 வயசு பையன் போடுவான். பயந்துக்காம 6 ரன் அடிக்கணும்னா 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும் தம்பி நீ போடுற அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 30 வயசு பிளேயர் சொல்றாருன்னா, அதை கேட்டு அவன் பூஸ்ட் ஆகி போடுவான். முன்ன இருக்கிற காலத்துலயா. இப்போ 14-15 வயசுலயே ஒன்னா ட்ரக் அடிக்ஷனு, இல்ல மொபைல் அடிக்ஷனு, இல்ல சோசியல் மீடியா அடிக்ஷனு, இல்ல கேம் அடிக்ஷனு, ஏதாவது ஒரு அடிக்ஷனுக்குள்ள வந்துடுறானுங்க. 17 அதாவது கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து விளையாடவும் வரானுங்க வெளியில. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா இது ஏதாவது ஒரு அடிக்ஷன் அவங்களுக்கு இருக்கும்போது என்ன பண்ணிடுறானுங்க, முதல்ல போறானுங்க கிரவுண்டுக்கு போய் ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடணும், ஸ்டோரி போடணும், 4 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த 4 பிள்ளைங்கள்ட்ட பேசணும். பேசினா 150 காசு வாங்கிக்கலாம். இல்ல பிள்ளைங்கள்ட்ட பேசினாவே ஒரு ஜாலி. நம்ம ஆளுங்களுக்கு பிள்ளைங்கள்ட்ட பேசினாவே ஒரு ஜாலி. பிள்ளைங்க நம்மள்ட்ட ஒரு 4 பிள்ளைங்க பேசுறாங்க, நாம ஒரு பிளேயர் ஐட்டம்டா, அவ்வளவுதான்டா. நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தவன் தேவையில்லை, நம்மளுக்கு கத்துக் கொடுத்தவன் தேவையில்லை. சீனியர்னு கிடையாது, ஜூனியர்னு கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அவனுக்கு 2 கால் தாக்குது, நம்மளுக்கு 2 கால் தான் இருக்கு. ஆனா அவன் உன்னோட 10 வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாண்டுருப்பான். முதல்ல அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது யாருக்கும் கிடையாது. இப்போ ஒருத்தர் கரண்ட் ஜெனரேஷன்ல எவன் நல்லா விளையாடுறானோ அவனை மட்டும்தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. வேற எவனையுமே மதிக்கிறது கிடையாது. பின்னாடி விளையாண்டவனையும் மதிக்கிறது இல்ல, முன்னாடி விளையாண்டவனையும் மதிக்கிறது இல்ல. அந்த மதிக்கிறவன் எல்லாமே மிகப்பெரிய ஆளாயிருவாங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணா சார்புட்டை எடுத்துங்க, கரணம்பாலா எடுத்துங்க. கரணம்பாலா எப்ப கிருஷ்ணா சார்புட்டை பார்த்தாலும் அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அந்த மீடியால தெரியுது இல்ல, அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கூட காட்டிதான் கரணம்பாலா பெரிய ஆளா இருக்கான். ஒருத்தன் அதாவது ஹெல்த்தி காம்படிஷன் தான் இருக்கணும். ஆப்போசிட்ல விளையாடும் போது நீ ஆப்போசிட்ல பந்து போடு, 6 அடிக்க கூடாது, 4 அடிக்க கூடாதுன்னு நினைச்சு பந்து போடு. ஆனா அந்த கிரவுண்டை விட்டு, அந்த கிரவுண்டுக்குள்ள மட்டும் ஃபைட் பண்ணு. கிரவுண்டை விட்டு வெளியே வந்துட்டு அப்படின்னா அவனும் ஒரு மனுஷன், நீ ஒரு மனுஷன், அவ்வளவுதான். ஜாலியா பேசி நீ பாட்டுக்கு உன் பர்சனல் விஷயம், பர்சனல் வெஞ்சன்ஸ், வீட்டுல சண்டை, காட்டுல சண்டை, எனக்கு அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அவன் வேற ஜாதி நான் வேற ஜாதி, அதனால பிரச்சனை. அது ஒரு மெயின் ஃபேக்டர் பிளே பண்றதே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜாதி தான். அதுதான் பிரச்சனை. ஒரு ஸ்போர்ட்ஸா பாருங்க, விளையாட்டை விளையாட்டா நீங்க பாருங்க. இடையில ஏன் ஜாதி கொண்டு வரீங்க? அவன் அந்த கேஸ்ட், அவங்க ஆளுங்களோட நாம எப்படி தோக்கலாம்? நாம பெரிய ஆளுங்க, சின்ன ஆளுங்க, அந்த ஆளுங்க, இந்த ஆளுங்க, அதெல்லாம் தேவையே இல்லையேங்க. நீ பந்து போடுற பந்துக்கு எந்த ஜாதி என்ன தெரியும், எந்த ஜாதிக்காரன் தயாரிக்கிறான்னு தெரியாது, பேட்டை எந்த ஜாதிக்காரன் தயாரிக்கிறான்னு தெரியாது. ஆனா அந்த பேட்டை யூஸ் பண்ற, உனக்கு ஒரு தேவை அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை நீ யூஸ் பண்ற. அதே வேற கேஸ்டுக்காரன் பந்து போடுறான் அப்படின்னா அதுக்குன்னு பந்து நீ அடிக்க மாட்டியா, ஸ்டோக் வச்சுப்பியா?
உன்னோட பெரிய ஜாதிக்கார வந்து பந்து போட்டானா உனக்கு ஒரு பால் காரன் அடிக்கிறான், உன் கையில் பேட் அடிச்சு நீ சுத்த மாட்டியா? வேணாம் அவன் போறது அடிக்க முடியாது, தோக்க வைக்க போற. அப்பெல்லாம் கிடையாது, எல்லாமே காமன் தான், அனைவரும் சமம், பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது முதல்ல தெளிவா புரிஞ்சு